Hello friends, welcome back to our two videos. So இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா Fastboot Rom வந்து எப்படி ஃபிளாஷ் பண்றதுன்னு பார்க்க போறோம். சோ உங்ககிட்ட இருக்க Redmi phone, Poco phone, சோ இதுல நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரிஜினல் வாய்ஸ் வந்து ஃபிளாஷ் பண்ணாலும் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஆபீஷியலான மெத்தட். சோ இந்த வீடியோவை நீங்க ஃபாலோ பண்ணனும். இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஃபிளாஷ் பண்றதுன்னு பார்க்கலாம். சோ நான் எப்படி டவுன்லோட் பண்றது அப்படிங்கற வீடியோ வந்து ஆல்ரெடி போட்டுருக்கோம். சோ அந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்கிறேன், மறக்காம செக் பண்ணுங்க. இல்ல இங்க ரைட் கார்டுல வருது. சோ அந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா என்ன தெரிஞ்சுக்கலாம்னா உங்க ஃபோனுக்கு வந்து எப்படி வந்து ஒரிஜினல் ஃபிளாஷ் ஃபைல் டவுன்லோட் பண்றதுன்னு பாத்துக்கலாம். அதுக்கு அப்புறம் நீங்க அந்த ஃபைல் டவுன்லோட் பண்ண ஃபைல் என்ன பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு இப்போ நான் காட்டுறேன். சோ இதுக்கு மொத்தமா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 ல இருந்து ஒரு 4 சாஃப்ட்வேர் தேவைப்படுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ADB செட்டப் வந்து தேவைப்படுது. ADB செட்டப் தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்க ஃபோனையும் உங்க கம்ப்யூட்டர் வந்து உங்க ஃபோன் வந்து கம்ப்யூட்டர் கனெக்டா இருக்கா அப்படினு சொல்லிட்டு ஒரு சில கமாண்ட்ல பாஸ் பண்றதுக்கான ஒரு சாஃப்ட்வேர் அது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேன். பட் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியல. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது அப்படிதான். ஸோ அது ஒரு ADB சாஃப்ட்வேர் வேணும், ADB செட்டப் வந்து வேணும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு OS ஃபைல் வந்து தேவை. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளாஷ் டூல், மீ ஃப்ளாஷ் டூல் வந்து தேவை. நாலாவது வந்துட்டு ஓகே நாலாவது கிடையாது, ஸோ 3 தான். ஸோ இந்த 3க்கான லிங்க் வந்து பார்த்தா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாமே டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே கிளிக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். பக்கத்தில் இருக்க அந்த பெல் கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் காட்டும். அதில் ஆல் செலக்ட் பண்ணால் நம்ம போகிற நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா ADB டிரைவர் மட்டும் இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஸோ ADB டிரைவர் இன்ஸ்டால் பண்ணால் தான் உங்கள் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா டிடெக்ட் பண்ணும். ஸோ உங்கள் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் கூட வந்து கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிற டிவைஸ். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஃபைல் வச்சுருக்கேன். இந்த ஃபைலோட வந்து பார்த்தீங்கன்னா கர்டன் அப்படின்னு காட்டும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா Redmi Note 9 Proவோட ஒரு மாடல் நேம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதோட OS ஃபைல் வந்து பார்த்தா டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் வந்து டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஸோ முதல்ல சொன்ன மாதிரி வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதான் வந்து பார்த்தா OS ஃபைல். அதுக்கப்புறம் வந்து போனால் 7GB சாஃப்ட்வேர் இருக்கும். 7GB சாஃப்ட்வேர்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். 7GB இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா ஃபைல் வந்து ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணால் உங்களுக்கு 7GBன்னு காட்டும். அந்த 7GBல வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல்ஸ்ன்னு இருக்கும். எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல்ஸ் கொடுத்துட்டு அந்த ஃபைலை வந்து பார்த்தீங்கன்னா ஓகே கொடுத்துட்டீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் வந்து ஆயிரும். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது எந்த இடத்துல எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்கும். ஸோ நீங்கள் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் டிஸ்க் Cயில் வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் நமக்கு லோக்கல் டிஸ்க் Dயில் வச்சா ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஆனால் Cயில் வச்சா நான் வந்து ஃப்ளாஷ் ஆகுது. ஸோ ஒரு டைம் அப்படி தான் ஆச்சு. D டிரைவில் வச்சு ஃப்ளாஷ் ஆகலாம், ஆனால் C டிரைவில் காப்பி பண்ணி ஃப்ளாஷ் பண்ணால் ஃப்ளாஷ் ஆகுது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து எக்ஸ்ட்ராக்ட் வந்து பண்ணிட்டேன். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல். ஸோ அந்த ஃபைலுக்குள்ளே போனதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்து இன்னொரு ஃபைல் வந்து இருக்கும். ஓகே, இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஸோ அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுங்கள். அந்த ஃபோல்டருக்குள்ளே ஓப்பன் பண்ணினா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இமேஜஸ் காட்டும். ஸோ இமேஜஸ் அப்படி சொல்லி போட்டு கீழே நிறையா ஃபைல் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு நீங்கள் ஃபைல்ஸ் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ளாஷிங் டூல் வந்து வேணும். ஸோ இந்த ஃப்ளாஷ் டூலும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணுங்கள். ஏன்னா இந்த டூல் மூலம் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோன் வந்து ஃப்ளாஷ் பண்ண போகிறோம். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா Xioami MI அதுக்கப்புறம் flash.exe அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஸ் கொடுத்துருங்க. ஓகே, ஓப்பன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோன் வந்துட்டு ஃபாஸ்ட்பூட்டுக்கு மட்டும் போயிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோன் வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. உங்கள் ஃபோனோட லாக் பட்டன் தென் அதுக்கப்புறம் வால்யூம் டவுன் பட்டன் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபாஸ்ட்பூட் வந்து போயிடும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பண்ணி காட்டுறேன். ஓகே, இப்போ நான் வந்து ஃபோன் சடன் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாக் பட்டன் தென் அதுக்கப்புறம் வந்துட்டு வால்யூம் டவுன் பட்டன் 2 லாங் ப்ரெஸ் வந்து பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு ஃபாஸ்ட்பூட் வந்து வரும். அவ்வளோதான், ஃபாஸ்ட்பூட் வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா கேபிள் யூஸ் பண்ணி உங்கள் ஃபோன் வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா கேபிள் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு ஃபோன் கூட. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து ரெஃப்ரெஷ்ன்னு இருக்கும். ரெஃப்ரெஷ் வந்து கொடுங்க. ரெஃப்ரெஷ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா காட்டும், மொபைல் நேம் வந்து காட்டும். ஸோ அப்படி காட்டினா மட்டும்தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளாஷ் ஆகும். அப்படி இந்த மாதிரி காட்டலாம் கரெக்டாக நீங்கள் ஏதோ ஒரு மிஸ்டேக் வந்து பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ ADB வந்து கரெக்டாக இன்ஸ்டால் பண்ணால் இது வந்து வந்துடும். அதுக்கப்புறம் க்ளீன் ஆல் சேவ் யூசர் அண்ட் டேட்டா, அதுக்கப்புறம் க்ளீன் ஆல் அண்ட் லாக்னு இருக்கும். ஓகே, க்ளீன் ஆல்னால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு என்ன ஆகுனா பூட் லோடர் வந்து அன்லாக் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா பூட் லோடர் வந்து லாக் ஆகாது. ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வாய்ஸ் இன்ஸ்டால் மட்டும் தாங்க, ஆனால் பூட் லோடர் வந்து லாக் ஆகாது. இதே வந்து பார்த்தீங்கன்னா சேவ் யூசர் டேட்டா வந்து எனக்கு என்னென்னு தெரியல, நான் கொடுத்தது கிடையாது. இதே க்ளீன் ஆல் அண்ட் லாக்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வாய்ஸ் வந்து புதுசாக இன்ஸ்டால் ஆயிரும், பூட் லோடர் வந்து பார்த்தா மறுபடியும் வந்து லாக் ஆயிரும். ஸோ உங்களுக்கு எது வேணும் செலக்ட் பண்ணிக்கங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் ஆல் அண்ட் லாக். மேலே வந்து பார்த்தா செலக்ட்னு கொடுத்துருப்பாங்க. ஃபைல் செலக்ட் பண்ணுங்கள். அந்த செலக்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த இடத்துல வந்து ஃபைல் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணீங்க. ஸோ நம்ம முதல்ல சொன்ன மாதிரி லோக்கல் Cயில் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம். லோக்கல் Cயில் வந்து அந்த ஃபோல்டர் இருக்குது.
கோர்டானா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இமேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டருக்கு மேலே இருக்கிற ஃபோல்டரும் செலக்ட் பண்ணணும். ஸோ இமேஜஸ்க்குன்ற மேலேக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா CURTANA இன் குளோபல் இமேஜ்னு இருக்குது. ஸோ அந்த ஃபைல் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இமேஜஸ்ன்ற ஃபோல்டருக்கு மேலே இருக்கிற ஃபோல்டரும் செலக்ட் பண்ணணும். ஓகே, தென் அதுக்கப்புறம் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ்னு கொடுத்துருப்பாங்க. அந்த ஃப்ளாஷ் பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ளாஷ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான். இந்த ப்ராசஸ் முடியறதுக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 4 to 5 minutes அப்படின்னு சொல்லலாம். சம்டைம்ஸ் அப்படி ஆகும். மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 10-15 நிமிஷம் வந்து ஆகும். ஸோ வீடியோ வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணலாம். நமக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸ் வந்து ஓடிட்டே இருக்கு. ஆனால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் வந்து வரல. ஸோ ஃபினிஷ்டு வந்து அது வேறு ஃபினிஷ்டிங்க. ஆனால் இன்னும் வந்து பார்த்தா ஃபுல் ஃபினிஷ் வந்து ஆகலை. ஆனால் இங்கே ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஆயிடுச்சு. சம்டைம்ஸ் இப்படி தான் வந்து பார்த்தா சாஃப்ட்வேர் இஷ்யூ வந்துருக்கும். ஸோ உங்கள் ஃபோனில் அங்கே வந்து பார்த்தா ஃப்ளாஷ் ஆகிட்டே இருக்கும். ஆனால் இங்கே வந்து பார்த்தா ஃபோன் வந்து ஆன் ஆகிட்டு செட்டப் பேஜுகள் வந்து போயிட்டுருக்கும். ஸோ ஒன்ஸ் உங்கள் ஃபோனோட செட்டப் பேஜ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தா அந்த ஃப்ளாஷ் எத்தனை நேரம் ஒரு நாள் பரவாயில்ல, உங்கள் இதை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. ஒவ்வொரு டைம் வந்து பார்த்தா ஃப்ளாஷிங் கம்ப்ளீட்னு வரும். சம்டைம்ஸ் வந்து பார்த்தா ஃப்ளாஷிங் கம்ப்ளீட் வராமல் அது பாட்டுக்கு வந்து பார்த்தா ஓடிக்கிட்டே இருக்கும். உங்கள் ஃபோன் வந்து பார்த்தா ஸ்டார்ட் ஹோம் ஸ்க்ரீன் வந்துச்சுன்னா நீங்கள் அதை உங்கள் டேட்டா கேபிள் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே 736 செகண்ட் வந்துருச்சு. எனக்கு செட்டப் பேஜ் வந்துருச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்தா டேட்டா கேபிள் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். எனக்கு இது தேவையில்லை. ஓகே, MIUI 12 you are alone. ஓகே, ஸோ செட்டப் பேஜெலாம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் எப்போ போல் நார்மலாக தான் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் வந்து பண்ணலாம். ஓகே கைஸ், ஸோ இப்போ வந்து பாருங்கள். ஸோ ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா அன்லாக் வந்து ஆயிடுச்சு. ஸோ கைஸ், இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோனு வந்துட்டு ஒரிஜினல் லோ வந்து ஃப்ளாஷ் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம ஃப்ளாஷ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா MIUI 12.5 ஸ்டேபிள் வெர்ஷன் வந்து ஃப்ளாஷ் பண்ணியிருக்கோம். பூட் லோடர் எல்லா லோடரும் வந்து பார்த்தீங்கன்னா லாக் ஆகிருக்கும். ஸோ ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக நமக்கு ஒரு 4-5 சாஃப்ட்வேர் தேவை. அந்த சாஃப்ட்வேர் கரெக்டாக இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் கரெக்டாக நீங்கள் ஃப்ளாஷ் பண்ணால் உங்களுக்கு வந்துடும். ஸோ நமக்கு 100% வந்து பண்ணால் ஃபுல்லாக ஒர்க் பர்ஃபெக்டாக இருக்காது. முன்னாடி இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் கஸ்டமர் இருந்துருந்துச்சு. நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேபிள் வெர்ஷனுக்கு வந்து வந்துட்டேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களாலேயும் வந்துட்டு ஃபாஸ்ட்பூட் ரோம் வந்து ஃப்ளாஷ் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மெத்தட் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் வந்துட்டு ஃபாஸ்ட்பூட் ரோம் வந்து ஃப்ளாஷ் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபாஸ்ட்பூட் ஃபைல் டெவலப் பண்ணணும். அந்த வீடியோ பார்த்துருங்க. டவுன்லோட் பண்ணி முடிச்சக்கப்புறம் அந்த ஃபைல் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும். ஓகே, எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி முடிச்சக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா MI ஃப்ளாஷில் வந்து ஓப்பன் பண்ணணும். ஃப்ளாஷில் ஓப்பன் பண்ணி முடிச்சக்கப்புறம் உங்கள் ஃபோனுக்கு வந்து போனால் ஃபாஸ்ட்பூட் போகணும். ஃபாஸ்ட்பூட் போனதுக்கப்புறம் நீங்கள் வந்து டேட்டா கேபிள் கனெக்ட் பண்ணணும். ஒன்ஸ் டேட்டா கேபிள் கனெக்ட் பண்ணி முடிச்சக்கப்புறம் ரெஃப்ரெஷ் பட்டன் செலக்ட் பண்ணுவோம். ரெஃப்ரெஷ் கொடுத்தா தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஐடி கார்டு ஃபோன் ஐடி அந்த ஃபோன் ஐடி வந்தால் தான் கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அது வரலைன்னா தப்பு மிஸ்டேக் எதாவது பண்ணியிருக்கீங்க அர்த்தம். அது கொடுத்தக்கப்புறம் செலக்ட்ன்ற ஃபைலை செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து போனால் ஓஎஸ் ஃபைல் எங்கே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க சி டிரைவில் மட்டும் பண்ணுங்கள். சி டிரைவில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சிருப்பீங்க. அந்த ஃபைலை செலக்ட் பண்ணிவிட்டு ஃப்ளாஷ்னு இருக்கும். ஃப்ளாஷ் கொடுத்தீங்கன்னா போதும். அந்த ஃபைல் ஃபாஸ்ட்பூட் ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனுக்கு வந்து ஃப்ளாஷ் ஆக ஆரம்பிச்சிடும். ஒவ்வொரு டைம் என்ன ஆகணும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷிங் கம்ப்ளீட்னு வந்துடும். ஆனால் ஒவ்வொரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷிங் கம்ப்ளீட் வரவே வராது. அது பாட்டுக்கு வந்து போனால் செகண்ட்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கும். உங்கள் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சைடில் வந்து போனால் செட்டப்லாம் வந்துருச்சு, மெயின் பேஜ் வந்துருச்சுன்னா டேட்டா கேபிள் வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ அது வரைக்கும் ரிமூவ் பண்ணக்கூடாது. ரிமூவ் பண்ணால் ஓஎஸ் வந்து கரெக்ட் ஆயிடும். ஸோ எப்போ வந்து உங்கள் ஃபோன் வந்து செட்டப் பேஜ் வந்து பார்க்குறீங்களோ அது வரைக்கும் வந்துட்டு கம்முன்னு இருக்கணும். ஓகே, உங்கள் செட்டப் பேஜ் வந்ததுக்கப்புறம் அவ்வளோதான். ஃபோனை கழட்டி வச்சுட்டு நீங்கள் வந்து செட்டப் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோன் வந்து எடுத்திங்கன்னா புது ஃபோன் எப்படி இருக்கும் ஸோ அந்த மாதிரி வந்து ஆயிரும். ஸோ இவ்வளோ தான் மெத்தட். ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நீங்களும் வந்து ஃபாஸ்ட்பூட் வந்து ஃப்ளாஷ் பண்ணிக்க முடியும். ஓகே கைஸ், ஸோ இதுக்கான ஃபைலுக்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். மறக்காமல் செக் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே பெல் கிளிக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் காட்டும். அதில் ஆல் செலக்ட் பண்ணால் நம்ம அப்போ நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ அவ்வளோதான். நன்றி, சந்திக்கிறேன். See you guys, bye. Have a nice day.